ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ வேகமாக சொல்லிடுறேன். என் பேர் எல்பி. ஏன் இந்த பேருனா, சின்ன வயசில் எல்லோரும் என்ன உள்ளூர் கல்லின்னு கூப்பிட்டானுங்க. ஆனால் நான் அப்போ ரொம்ப அழகாக தான் இருந்தேன். திடீர்னு வெளிநாட்டிலேருந்து வந்த பந்தா கேஸ் ஒருத்தன் ஹே லோக்கல் பியர் அப்படின்னு கூப்பிட்டான். அட இது நல்லா இருக்கேன்னு அதையே என் பேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது எப்படியோ அப்படி இப்படின்னு மாறி கடைசியா எல்பின்னு ஆயிடுச்சு. இந்த எல்பியோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் நாசமாக போக பார்த்துச்சு, திரும்பவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 3 நிமிஷம் முன்னாடி இந்த கால் வர வரைக்கும். கால் பண்ணது தீப்தி. இப்போ அவளை தான் நான் மீட் பண்ண போகிறேன். இவ தான் தீப்தி. இவகிட்ட பிடிக்காத விஷயம் ஒன்னே ஒன்று தான். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை லவ் பண்ணுறான், அவ்வளோதான். இப்போ எதுக்கு வர சொல்லியிருக்கா? ராவ் என்னை கலட்டி விட்டுட்டான். கலட்டி விட்டுட்டானா? அப்போ அது கொஞ்சம் டீப்பாக தான் பேசணும். தம்பி சார், டீ 2. டீ 1 காஃபி 1. ரெண்டும் காஃபியாகவே கொடுத்துருப்பா. சரி, ஓகே சார். அங்கிள், நீ தானே பிசிஏ ஷார்ட் ஃபிலிம்ல தண்ணி பம்பா நடிச்சிருந்தீங்க? ஆமா. உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா ப்ளீஸ்? அங்கிள், இந்த வார்த்தையை சொல்லி என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது ராவ் தான். என் காதலியின் காதலன். இவனை பற்றி டெய்லி நினைக்காம இருக்கவே முடியல. வாலிப வயசில் நான் ரம்பா பற்றி கூட இவ்வளோ நினச்சதில்ல. சரி விடுங்க, கதைக்கு வருவோம். தீப்தி என் காதலி. அப்போ நான் ஒரு பேக்கரியில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் தீப்தியை பார்த்ததும் இவகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தப்போ, இந்த டிக்கெட் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க. இதையே சாக்கா வச்சு அவகிட்ட பேசிடலான்னு அவகிட்ட போய் நின்று கொடுத்தேன். நாம தான் டிக்கெட் எடுத்துட்டோமே. யார் கொடுத்தா? அந்த பையன் தான். என்னங்க ஆச்சு? பழைய டீட் கொடுத்தானா? தேங்க்ஸ் அங்கிள். இவன் தான் என் காதலியின் காதலன். எனக்கு பிடிக்காதவன், எதிரி. பார்த்து வைக்க மாட்டியா? சாரி சார், சாரி சார், சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, இது டீ. நான் காஃபி கேட்டேன். சாரிங்கக்கா, நான் புதுசு. அதுக்கு நீ குடுக்கறதெல்லாம் குடிக்க முடியுமா? ஐயோ, இல்லை, நான் மாற்றி கொடுத்துறேங்க. போங்க. கவனமாக வேலை பாரு. சாரி சாரி. போ. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ராவ் தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பேசுறப்ப வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூட தான் இருக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நேர்லயே சொல்லிருக்கலாம்ல, ஏன் ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல? தெரியல, அப்போதைக்கு அப்படிதான் தோணுச்சு. சொல்லுவாங்கல்ல, இடம் பொருள் காதல்னு. காதல்னு அதை நான் அந்த டைம்ல அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். உங்க நிஜ பேரே ராவ் தானா? இல்ல, ஏதோ ஜாதி பேர் மாதிரி தெரியுது. ஏங்க, நான் ராவணங்க. எங்க அப்பா ராவனோட பெரிய ஃபேன். அதான் எனக்கு அந்த பேர். சுருக்கமா ராவ். ஒரு வேலை எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஆல்ரெடி என்ன நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, I can understand.
நீங்க லைஃபை போற போக்கில் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அது எனக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே இப்பயே ஒரு பண்ணா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தீப்தி, அந்த சீன்லாம் வேணாம், கதையை மட்டும் சொல்லு. ஆனா இப்போலாம் அவன் பேசுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க அங்கிள், இந்த செயின் எப்படி இருக்கு? நீங்க நம்பி தான் ஆகணும். அப்ப நான் சைனை பார்த்து தான் சொன்னேன். வாவ், வேற லெவல். நீங்க எப்படி ரசிச்சு சொல்றீங்க, ஆனா அவன் இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்போ பார்க்க தான் அப்படி இருக்கு, மாட்டினா நல்லா இருக்கும் பாரு. ம், நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கா? சூப்பரா இல்லையா? அந்த வார் மட்டும் வேற கலரில் இருந்திருக்கலாம், மற்றபடி சூப்பராகவே இருக்கு. ஹே இல்லடா, அது இந்த கலர்ல தான் சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் குறை சொல்றேன் என் தங்கச்சி கூட. ம், சூப்பராக தாண்டி இருக்கு. சூப்பரா தான் இருக்கா? வான்னு சொல்ற அளவுக்கு இல்லையா? இப்போ என்னது பார்த்து நான் வான்னு சொல்லணும் முடியாது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன் டேஸ்ட் என் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் பாரு. அப்படிலாம் எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது தீப்தி. அப்படிதான் இருக்கணும், ஏன்னா நம்ம லவர்ஸ். ஒரு நிமிஷம் நீயே யோசிச்சு பாரு, இது உனக்கு முட்டாள்தனமான லாஜிக்காக தோணல? அப்படி பார்த்தா இந்த காதலே முட்டாள்தனமானது தான். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரசனை இருக்குது, வேறு வேறு மாதிரி. உனக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச படம் உனக்கு பிடிக்காது. பிடிக்கணும் தான் நான் சொல்கிறேன். இனிப்பு காரம் இளையராஜா பாட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங் தான் கொடுக்குது. நீ மட்டும் தான் வித்தியாசமாக இருக்க. தீப்தி, சிலருக்கு இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு காரம் பிடிக்கும். இங்கே இளையராஜா பாட்டு பிடிக்காதவங்க கூட இருக்கலாம். அவங்கள நான் ரசனையே இல்லாதவங்கன்னு சொல்லுவேன். அது எப்படி நீ சொல்லலாம்? உன் பார்வையிலேருந்து நீ பார்க்குற, அவங்க பார்வையில் உனக்கு பிடிக்காது அழகாக தெரியலாம். உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அது அழகா இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. பேபி, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால இந்த பேக்கும் அழகா இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. இந்த பேக் அழகாக கூட இருக்கலாம், பட் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். நீ கவனிக்கிறியா? நமக்குள்ள நிறைய விஷயங்களை டேஸ்ட் ஒத்து போகவே மாட்டேங்குது. கவனிச்சிருக்கேன். இளையராஜா, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், மழை, பெரியார், மணிரத்னம், இப்படி நிறைய விஷயங்கள் உனக்கும் பிடிக்குது, சேம் டைம் எனக்கும் பிடிக்குது. யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க. நான் ரசிச்ச விஷயத்தை நீ கண்டுக்காம இருக்கப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயத்த நான் வாவுன்னு சொல்லணும், நீ இன்டெரக்டாக என்ன டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் டேஸ்ட் யார் கூட ஒத்து போகுதோ அவளை லவ் பண்ணு, என்னை விட்டுரு. இந்த உலகத்துல யார் கூடவும் 100% டேஸ்ட் ஒத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை தீப்தி. இவ என்ன பூவே உனக்காக விஜய் நினைச்சிகளோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்றா. ஆனா இனி இந்த பூ எனக்காக. டேஸ்ட் ஒத்து வராதவங்க கூட ஒரு நாள் கூட வாழ முடியாது, வாழவும் கூடாது. இந்த ட்ரெஸ் வேற லெவல் இருக்கே, எங்க வாங்கின? இருந்தாலும் அவன் நல்லவன் தான் அங்கிள். அவன் விட்டு கொடுத்து போறான், நான் தான் விட்டு கொடுத்து போகலன்னு ஒரு விஷயம் இருந்தா கூட நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன். ஆனா அப்படி தெரியல எனக்கு. நல்லவனோ கெட்டவனோ, நாளைக்கு நீ கேசரி செய்யும்போது இனிப்பு என் டேஸ்ட் இல்லைன்னு மிளகா பொடி அள்ளி கொட்டிட்டானா டேஞ்சர் டேஞ்சர். செம்ம அழகா லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் உதடு, என்னத்துக்கு ஆகும்? அவன் வந்துட்டான் அங்கிள், நாங்க வரேன். பஞ்சு கிட்ட வாடி தீ. என்ன அங்கிள் பார்க்கவே முடியல? அது ஒன்றும் இல்லைடா, வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சதால டூட்டிக்கு இன்க்ரிமெண்ட் ஆனதால அப்படியே கொஞ்சம் பிஸியாக. அதெல்லாம் இல்லை, பார்க்கவே முடியல மூஞ்ச கொஞ்சம். என்ன திடீர்னு அங்கிளை பார்க்க வந்துட்டேன்? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம். அங்குள் அதான் சரின்னு சொல்றாரு. அண்ணா டீமா? சரி, ஓகே.
இவன் எனக்காக வளைஞ்சு போகவே மாட்டான். நான் தான் எல்லா டைமும் இவனுக்காக வளையிறேன். நீ கிணத்து தவளையாவே இருக்க. உனக்கு இந்த உலகத்தை ரசிக்க தெரியல. அதான் எனக்கு பிரச்சனை. நான் கிணத்து தவளை தான். கிணத்தையே இன்னும் ஃபுல்லாக ரசிச்சு முடிக்காத தவளை. சத்தியமாக சிங்கிள் மீனிங் தான். பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்? நீங்களே ஒரு பஞ்சாயத்து பண்ணி விடுங்க அங்கிள். இப்போ பாருமா, நீ அவளை கழட்டி விட்டியா? அதிகமா சொல்லிட்ட. பிரேக்கப் பண்ணிட்டியான்னு கேட்டேன். அவள் தான் அப்படி சொன்னான். ஏதோ ஒன்று, காதலுக்காக வளைஞ்சு கொடுத்து போகிறதுல உங்களுக்கு அப்படி என்னடா கௌரவம்? ஆணாதிக்கவாதிகளா? உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. அவளுக்கு கருப்பாக இருந்தாலும் ஏன்னா ஒருத்தன் அழகாக கிடச்சிருவான். நீ இவ வாழ்க்கையில் இனிமேல் வரவே கூடாது, புரியுதா? புரிஞ்சுக்கடா. எல்லா இடத்துலையும் நானே சரி சரின்னு போயிட்டுருக்கேன். என்னால் முடியலை. ஓகே தீப்தி, உனக்கு பிடிக்கலன்னா நம்ம பிரிஞ்சிடலாம். கண்ணு காஃபி தானே அது? குடிக்கிறான். அவன் விட்டு கொடுத்து போறான், நான் தான் விட்டு கொடுத்து போகலன்னு ஒரு விஷயம் இருந்தா கூட நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன். ஆனா அப்படி தெரியல எனக்கு. இது டீ, நான் காஃபி கேட்டேன். அதுக்கு நீ குடுக்கறதெல்லாம் குடிக்க முடியுமா? காஃபி தானே அது? பரவாயில்ல. சரி, அங்கிள்கிட்ட சொல்லி நல்ல பையனா தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கமிஷன் எதுவும் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அங்கிள். ஆனா நீ எங்க போனாலும் இங்கே இருப்ப. என்னைக்கும் புரியாது உனக்கு தண்ணி மீன போல நம் கணக்கு. ஒரு நிமிஷம் உட்காரு. என் கிசடி போறியா? உட்காருன்னு சொல்றேன்ல. கிட்டவா? அப்படியே அப்பிரு சொப்புன்னு. அடி பாவி, இந்த சுச்சுவேஷனில் என்னை பார்க்குற எல்லாரும் என்னை அங்கிள் தாண்டி கூப்பிடுவானுங்க. ஆனால் என்னை நிச்சயம் எல்பின்னு கூப்பிட ஒருத்தி வருவா. அவளுக்கு இதே மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடியே 4 டிப் 2 லிப் கிஸ் அடிக்கலை, என் பேர் எல்பி இல்லடா. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். நீ போக மாட்டேன்னு தோணுச்சு சொன்னேன். ஆனால் ஒன்று புரியுது, காதலுக்கு நடுவில் உள்ளூர் கரடி இல்லை, வெளியூர் கரடி பூந்தாலும் வேலைக்காகாது. இவங்க இன்னும் இந்த முத்தத்தை முடிக்கலை. எனக்கு வேற தோள்பட்ட வலிக்குது. இவங்களுக்கு இடையில் நான் யார்? என் வாழ்க்கையில் இவங்க யார்? இவங்க பஞ்சாயத்து ஏன் என்கிட்ட சொன்னாங்க? எஸ், இன்னும் இந்த கதை முடியலை.